லாஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து கேளாம்பாக்கத்தில் இருக்கிற ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு 27th கிராஜுவேஷன் டே போயிருந்தோம். அங்கே என்னோடய தம்பிக்கு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ன்றதால அவனுக்கு வந்து பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அவனுக்கு கேஷ் ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து விசிட் பண்ணி பார்க்க போயிருந்தோம். பேரண்ட்ஸ்க்கெலாம் தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டு அதில் வந்து வியூ அங்கே சேர்லாம் போட்டு அங்கே பார்க்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தனியாக வேறு ஒரு இடத்துல ஆடிட்டோரியம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகாமல் இருந்ததால் அவர் இந்த கோயிலுக்கு போயிட்டு 9 முறை அந்த கோயிலை சுற்றி ஒரு மாலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாலையை போய் செலுத்தலான்னு சொல்லிட்டு இன்னொரு 2 புது மாலை வாங்கிட்டு போயிருந்தோம். 2 பேருக்கும் மாற்றி மாற்றி மாலையை போட்டுட்டு இந்த கோயிலை மறுபடியும் 3 வாட்டி சுற்றி வந்து அந்த பழைய மாலையை வந்து செலுத்திட்டு வந்தோம். நல்லபடியாக வந்து பெருமாளை பார்த்துட்டு வந்தோம். நானும் இந்த கோயிலுக்கு முதல்ல போனேன். இதுவும் வந்து அந்த ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலில் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் கொஞ்சம் தூரத்தில் வந்து கோவளம் பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கோவளம் பீச்னால் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயில் பீச்சுக்கு போனால் அங்கே ஒரே வெயில். சரி, ஏதாவது ஒரு நிழலை பார்த்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோம். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, ஏதாவது அப்புறமா வந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். போகிற வழியெல்லாம் நிறைய கேம் விளையாடுறது தான் இருந்தது. எல்லோரும் இது வந்து விளையாடுங்கம்மா, மாந்தாம்மா 50 ரூபாமா தான் கேம், வாங்கம்மான்னாங்க. இதை விளையாடி நாங்கள் என்ன பண்ணுறது, கடைசியில் விழுந்தாலும் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே அமைதியாக போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனோம். நான் அந்த மாதிரி போட்லாம் அவ்வளோ கிட்ட பார்த்தது கிடையாது. இங்கே நிறைய போட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிஷ் பிடிப்பாங்க போல். அதுக்கப்புறம் ஒரு நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் காலை நினச்சிட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நல்லா பீச்சில் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து வண்டி எடுக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தா மீன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி கடலில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பக்கத்துலேயே மீன் வாங்கிலாம் இது பண்ணது கிடையாது, சமைச்சது கிடையாது. சரி, மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நாங்கள் வீட்டில் 2 பேர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே 1000 ரூபாய், 500 ரூபாய், 800 ரூபாய் அப்படின்றாங்க. இந்த மாதிரி மீன்லாம் நான் நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய போட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி விற்றுட்ருக்காங்க. சில லேடிஸ் வந்து தனியாகவும் விற்றுட்ருக்காங்க. பாறை மீன், மத்தி மீன், அது இதுன்ட்டு என்னமோ நிறைய மீன் பேர்லாம் சொன்னாங்க. எல்லா மீனும் விற்றுட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அந்த மீனை வந்து வெட்டி ஆஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி 30 ரூபா 40 ரூபா வாங்கி அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தரதுக்கும் அங்கே ஆளுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போய் கேட்டு பார்த்தோம். எடுத்தால் ஒரு 4 மீனாக எடுக்கணும், இல்லை 3 மீன் அந்த மாதிரி தான் வந்து பல்காக தான் கொடுக்குறாங்க, கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பாட்டி வந்து வச்சுட்டு இருந்தாங்க நண்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்கக்கிட்ட பாறை மீன் வந்து ஒரு 150க்கு ஒரு 3 பீஸ்